டேய் இங்க என்னடா இத்தனை லாயர்ஸ் இருக்காங்க, ஆனா ஒருத்தங்களை கூட நமக்கு தெரியாதே. உதர் தேக்கோ பையா, இங்க இருக்கிறவங்களே அவன் மட்டும் பிஸியா இருக்கான். அவனை கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். சரி வா பார்க்கலாம். வீட்லயே உட்கார்ந்திருந்தா வேலை முடியாதுமா, நேர்ல வரணும். ஹலோ, சொல்றது புரியுதா? நீ கிளம்பு. நீங்க வந்தாதான். ஹலோ, என்ன எங்க கிட்ட ஒரு கேஸ் இருக்கு, நடத்துறீங்களா? அதுக்கு தான் நீங்க உட்கார்ந்திருக்கேன். கேஸ் என்னன்னு சொல்லுங்க, ஜூஸ் போட்டு குடிச்சிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ லிட்டிகேஷன்ல இருக்கு. ஓஹோ, இந்த இடத்தை எப்படியாவது வித்து பணமாக்கணும். செய்யலாம்ல? ஓகே ஓகே. நிலத்து மேல கிராஸ் இல்லனா பரவாயில்ல, கேஸ் இருந்தே ஆகணும். அப்பதான் அந்த நிலத்துக்கே மதிப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. சொடுக்கு போடுற நேரத்துல இந்த கேஸ நான் முடிச்சு கொடுத்துறேன். உங்களுக்கு டவுட் இருந்தா நம்ம ஜூனியர்ஸ் கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. இப்போ நம்புறீங்களா? சரி இருங்க பாக்குறேன். கிளியர் ஆயிடுச்சு. என்ன கிளியர் ஆயிடுச்சு? என்ன போலி போடதான் நீங்க வந்திருக்கீங்கன்னு கிளியர் ஆயிடுச்சு. லூசோ. பாருங்க, இந்த நிலத்தை புடிங்கி வச்சிருக்கான்ல ஒருத்தன், அவன் கிட்ட இருந்து இதை வாங்குறதுக்கோ இல்ல விக்கிறதுக்கோ எந்த ஆம்பளையும் பிறக்கல. அப்படியா சொல்ற? அவன் இதை புடுங்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் பிறந்துட்டேன்னு நினைச்சுக்கோ. உன்னால இந்த கேஸை கிளியர் பண்ண முடியுமா? என்னால மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாராலையுமே அது முடியாது. உங்களால முடிச்சதுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். பிஸியா இருக்கான்னு தப்பு கணக்கு போட்டேன். இவன் ஃபிகரை வச்சு சீன் போடுறவன் தலைவா. நம்ம போலாம். கரெக்ட் ப்ரோ. பை ரிச்சிகல்ஸ். ஹே ஜூனியர்ஸ், அந்த கேள்வியை கெடுத்த கேஸ் அவமால போடுங்க. கோர்ட்டுக்கு வந்து லாயரே தப்பா பேசிட்டு போறான். சார், ஒரு கேஸ் இருக்கு, முடிச்சு தரீங்களா? இதை தேடி போனா உனக்கு சர்வே நம்பர் கிடைக்காது, சமாதி நம்பர் தான் கிடைக்கும். புடி, ரொம்ப நேரம் இங்க இருக்காத, உனக்கு தான் ப்ராப்ளம். அண்ணா, உங்க இடத்த விசாரிச்சு ஒருத்தன் வந்திருக்காண்ணா. கடைசி ட்ரெயின் 10 மணிக்கு. எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேயே போயிடுங்க. உங்க 2 பேரோட உயிரை காப்பாற்றின புண்ணியமாவது எனக்கு கிடைக்கும். எங்க அவன்? இங்கதானே இருந்தான். ஏய், எங்க போற? எதுவும் பண்ண வேண்டாம். இங்கிருந்து போயிடலாம். வா, சொல்றேன்ல, இங்கிருந்து போயிடலாம். நீ சொல்ற நிலத்தை அங்க ஆல்ரெடி ஒருத்தன் ஃபோர்ஜரி பண்ணி தாம் பேருக்கு மாத்தி வச்சிருக்கான். யார் அது? கம்சன் கையில இருக்கிற வாள் வீரபத்ரன். சர்வே நம்பர் 26. அது வெறும் ஒரு நிலம் இல்ல, அது ஒரு ஊரு. பேரு வீரக்கோட்டை. சுத்தி இருக்கிற 108 கிராம மண்ணில் இருக்கிற சத்தை விட வீரக்கோட்டை மண்ணில் இருக்கிற சத்து 10 மடங்கு அதிகம். வீரபத்ரன் பாய்ச்சிக்கிட்டு இருந்த குறைஞ்ச அளவு தண்ணியிலேயே நிறைய விளைச்சல் விளைஞ்சது. வீரபத்ரன் வீரக்கோட்டையை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கணுங்கிற பேராசையில அங்க இருக்கிற மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி அவங்க நிலங்களை எல்லாம் அபகரிச்சான். சில பேரை மிரட்டினான், ஒரு சில பேரை கொன்னான். அவனோட கொடுமைகளை பொறுத்துக்க முடியாம நிறைய பேர் ஊரை விட்டே போயிட்டாங்க. கையெழுத்து போட மறுத்தவங்களோட கையை வெட்டி அந்த கட்டவிரல் ரேகையை பயன்படுத்தி நிலத்தை எல்லாம் தாம் பேருக்கு மாத்திக்கிட்டான். ஊரை விட்டு போனவங்களோட நிலப்பத்திரத்தை போலியா தயாரிச்சு மொத்த வீரக்கோட்டையே சர்வே நம்பர் 26 மாத்திட்டான். நீ கொண்டு வந்திருக்கிற நிலப்பத்திரம் அப்படி இங்கிருந்து ஓடி போனவங்கள ஒருத்தருது தான். உனக்கு அந்த நிலம் தான் வேணும்னா அந்த வீரபத்ரனை எதிர்த்து கோர்ட்ல போராட வேண்டியிருக்கும். இல்ல உனக்கு பணம் தான் வேணும்னா அந்த நிலத்தை வித்து உனக்கு பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தரால தான் முடியும். அது யாரு? கிருஷ்ணர் கையில இருக்கிற சுதர்சன சக்கரம். சிவகோட்டையை சேர்ந்த பைரவர். அவரால தான் உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஓடி போனவங்க நிலப்பத்திரத்தை லீகல்னு ப்ரூவ் பண்ண அந்த மக்களுக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்காரு.
அண்ணே தேக்கோனா பாசியா இருக்குல்ல அடி ஏதாவது இல்ல இல்ல பட்டுச்சா? ஒண்ணும் இல்ல. அம்மா நம்ம கிளம்புவோமா? சரி போலாம். வரேன் சாமி. ஒரு நிமிஷம் ஆ? இங்க இருந்து சிவகோட்டை எவ்வளவு தூரம்? நடந்து போனா 8 கிலோமீட்டர், ஓடி போனா 4 கிலோமீட்டர். கே இந்தியா? ஆ. அச்சா, சிவகோட்டை போய் யாரை பார்க்க போனோம்? பைரவன் ஒருத்தர் இருக்காராமே அவரை. நம்ம துறையவா? அவர் உனக்கு தெரிஞ்சவரா? இல்ல தெரிஞ்சுக்க போறவர். ஓ அம்மா. யோ நாங்கள் அங்கிட்டு தான் போயிடும். கூடயே வாங்க கூட்டு போறோம். தோ மினிட் இதோ ரெடி ஆகி வந்துடுறோம். விசிட் வாங்கய்யா. Lift கிடைச்சிருச்சு. வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புவோம். என்ன புடிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத பைரவா. சோவே எதிரில் வந்தாலும் உன்னை கொல்லணுங்கிற வரி குறையாது. ஆளுங்க எல்லாரையும் கொன்ன என் துப்பாக்கி குண்டுக்கு உன்னோட நெஞ்ச தொலைக்க தெரியாதா? புலிய தாண்டா வேட்டையாடணும், நிறைய இல்ல. ஏய், நான் புலியா நரியான்னு தெரியணும்னா என்ன விட்டு பாரு. அவனோட ரத்தம் மொத்தத்தையும் பூமி தாய் குடிக்கட்டும். அதுக்கப்புறம் அவன் சவத்தை கந்தர்வ கோட்டையில தூக்கி போட்டுடுங்க. பூமி தாய்க்கு ரத்தத்தையே கொடுக்கறாரு. இவரு நிலத்தை வித்து நமக்கு காசா தரப்போறாரு. தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் பையா. சரியான இடத்துக்கு தான் நாம வந்து சேர்ந்திருக்கோம். நம்ம ஊர்ல நாம எப்படியோ இந்த ஊர்ல இவர் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசா தாசில்தார் வந்திருக்காரு. அவர் நம்ம பக்கம் தான் பேசுறாரு. இந்த தடவை தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு துரை. உங்க எல்லாருக்கும் நிலத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு நிலம் வேண்டாம், பணம் தான் வேணும். சர்வே நம்பர் 26/53 சிவகோட்டையில இருக்கிற பைரவர் கிட்ட போனா நிலத்தை வித்து பணம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. ஏய், எங்க துறைய பேர் சொல்லி கூப்பிடுறியா? பேரு வச்சதை கூப்பிடுறதுக்காக தானே. உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நான் மண்ணை வித்து பணம் வாங்கி கொடுக்கறவன்ல, மண்ணுக்காக போராடுறவன். இவங்க எல்லாரும் அதுக்காக தான் போராடுறாங்க. உனக்கும் உன் நிலம் வேணும்னா போராடு, இல்லைன்னா ஊரை விட்டு போயிடு. ஊரை விட்டு போறேன். இந்த நிலத்தை வித்துட்டு ஊரை விட்டு போறேன். பையா இந்த ஊர்ல தங்க எங்களுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? அப்படி ஒண்ணும் கிடையாது. ஊர் வேலையில கோயில் இருக்கு, அங்க போய் படுத்துக்குங்க. அவங்க இங்கேயே தங்கிட்டு போட்டோம். அவங்க மோத வந்திருக்கிறது வீரபத்ரன் கிட்டனாலும் உதவி கேட்டு வந்து நிக்கிறது இந்த ஊர் துரை கிட்ட. நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம ஊர் துரைக்கு தானே கெட்ட பேரு. ம் போடா போடா. கருவானை பார்த்தா கலவாணி மாதிரியே இருக்கேன். இவனை போய் வீட்டுக்குள்ள வரீங்களாமா? உங்களை மரியாதை இல்லாம பேசினவன இப்படி வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கீங்களே. பல்லவி எங்கடா? விளைஞ்சது வீணா போச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. நம்ம விஞ்ஞானி என்னன்னு பார்க்க போயிருக்கா. இந்தாங்க. அவனை பார்க்கும்போது அவன் வயசுல என்ன பார்க்கற மாதிரியே இருந்தது. எடுத்துங்க. இந்தாங்க. இந்தாங்க. சீனி கம்மியா இருக்கு. என்ன போடக்கூடாதா? எனக்கு இப்படி போட்டு குடிச்சுதான் பழக்கம்.
எல்லாம் பச்சை டேய் அங்க போறல அவர்கிட்ட கேட்கலாமா? இரு வண்டி எடுத்து நிக்கிறேன். ஐயா எனக்கு தம்பி இந்த சர்வே நம்பர் 26க்கு எப்படி போறது? சர்வே நம்பர் 26ங்களா? இதே பாதையில நேரா போய் வலது பக்கமா திரும்புங்க. திரும்ப இடது பக்கம் திரும்பி கொஞ்ச தூரம் போனீங்கன்னா அங்கதான் இருக்கு. அவர் சொன்னது இங்க எங்கேயோ தானே? இங்க எங்க சொன்னான்னு தெரியலையே. நானும் ரொம்ப நேரம் என்னடா வண்டி ஓட்டுற? ஏய் எவன்டா இவங்க கரும்பு காட்டுக்குள்ள கொண்டு வந்து வண்டியை விட்டுருக்காங்க? இவங்கள வர இரு. பையா நான் என்ன பையா பண்றது? ஆடுங்க நடு ரோட்ல ஆடிக்கிட்டு வந்துருச்சு பையா. இங்க பாருங்க ஒரு கோழி வருது. சடனா பாக்குற மாதிரி பாருங்க. ஐயோ என் கரும்பெல்லாம் பாழாயிடுச்சு. வாயில மண்ணை போடு. ரோட்ல ஓட்டுற வண்டியை கரும்பு காட்டுக்குள்ள விட்டுருக்கே. உன் கண்ணல போடல இருக்கா? நல்லா விளைஞ்ச கரும்பெல்லாம் எப்படி சாஞ்சு போயிருக்கு பாரு. என்ன ராத்திரி அடிச்சது என்ன இறங்கலையா? ஏய் என்ன வாய் கிழியுது? என்னமோ நைட்டு நீயே வந்து ஊத்தி கொடுத்த மாதிரி பேசுற. நான் ஒண்ணும் மனுஷங்க மேல ஏத்தல. கரும்பு தானே மூட்டு போய. ஒருக்கா மனுஷங்க மேல ஏத்திருந்தாலும் நான் விட்டுருப்பேன். பயிர் விளையிற பூமிக்கும் வளர்ந்து நிக்கிற கரும்புக்கும் ஏதாவது ஆச்சு உங்க கழுத்தை அறுத்து போடுவேன். வா வீணா இருக்கிற கரும்பெல்லாம் வந்து சரி பண்ணு. இறங்கி வா. ஏய் வீணானது எப்படி சரி பண்ண முடியும்? எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லி பணத்தை தூக்கி எறியறேன். என்னது பணத்தை தூக்கி எறிவியா? பிளாஸ்டிக் கிளாஸ்ல கரும்பு ஜூஸ குடிச்சிட்டு ஸ்டைலா தூக்கி போடுற மாதிரி இல்ல கரும்பு விளையாடுது. முதல்ல உழவு செஞ்சு வரிசைப்படுத்தி நாத்து நட்டு தினமும் தண்ணி ஊத்தி களை எடுத்து ஒரு தாய் புள்ளைய பெத்தெடுக்கிற மாதிரி 10-11 மாசம் இதை விளைய வைக்கிறோம். ஒரு கிளாஸ் ஜூஸுக்கா? இப்படி கஷ்டப்பட்டு விளைய வைக்கிறத வண்டியை விட்டு பாடாக்கிட்டு எகத்தாளமா பேசுறியா? இன்னொரு தடவை இந்த பல்லவி விஷயத்துல தலையிட்டீங்க சட்னி ஆக்கிடுவேன். கார சட்னியா தேங்காய் சட்னியா? என்ன ப்ரோ ஒரு நிமிஷம். என்னடா இன்னும் கிளம்பலையேன்னு பார்த்தேன். கரும்பு காட்டுக்குள்ள இருக்கிற மைனாவை பார்த்துட்டு தான் வண்டியை திருப்பி இருப்பாரோ? என்ன அடிச்சிருவியா? என்னையே அடிப்பியா? அடி. ஆம்பளை கன்னு மாதிரி இருக்கணும், பொண்ணு பூ மாதிரி இருக்கணும். கிராமத்து பொண்ணுங்க அம்சமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒன்னு பார்த்ததுக்கு அப்புறம் அது ப்ரூவ் ஆயிடுச்சு. தடுமாறுற வயசு அது. அதனால கொஞ்சம் உஷாரா இரு. நம்ம சர்வே நம்பர் 26 கீழ் 53 நிலத்தை கேட்டு ஒருத்தன் வந்தாலான்னா அவனை நாங்க போட்டு தள்ளலான்னு போனப்ப கோர்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அவ தப்பிச்சிட்டானா? அவன் அந்த நிலத்துல அத்துமீறி காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு கண்டுபிடிங்க. எவன் நிலத்துல எவன் போர்டு வைக்கிறது? பணம் வர வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி யாருது? நம்மோடது. This property belongs to Surya. சவுண்டிங் எப்படி இருக்குடா? தெரிக்குது பையா. எந்த மண்ணை கேட்டு அவன் வந்திருக்கிறானோ அதே மண்ணுல அவனை புதைக்கிறான்டா.